உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்க. இன்றைக்கி நான் எங்கள் ஊரோட சென்டிமெண்ட்னே சொல்லலாம். அதாங்க கோயம்புத்தூர் ஸ்டைல் அரிசி பருப்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அரிசி பருப்பு செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் தாராளமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணென்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அது ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் போடுங்க. சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்லங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு வணக்குனீங்கன்னா போதும், சும்மா வணக்க வேண்டியதில்லை. லைட்டாக கலர் வெங்காய கலர் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா இது எல்லாமே உள்ளே போட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் விட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிரும் வெங்காயம் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா. பூண்டு வந்து முழுசாகவும் போடலாம். முழுசாக போட்டிங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. தட்டி போட்டிங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டு குட்டி தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட்டே. அப்புறம் மஞ்சத்தூள் மட்டும்தான் இருக்குது, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து தக்காளி வணங்கிடும். லாஸ்ட்டாக எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே சூப்பராக பிடிச்சிடுங்க சாப்பாட்டில். ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கருகிடும். எல்லாம் வணங்கின உடனே தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பர்.